A very good evening. So in the 100 days yoga celebration, today my topic, yoga for students and cognitive development. ஸோ இதுதான் நான் எடுத்திருக்க டாபிக். ஸோ இந்த டாபிக் அதோட மீனிங் என்னன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஸோ அதோட மீனிங் என்ன அப்படின்னா, யோகா மூலியமா ஸ்டூடெண்ட்ஸோட ஃபோக்கஸிங் அண்ட் மெமரி பவரை நம்ம வந்து எப்படி வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். நான் அதை பற்றி தான் சில விஷயங்களை நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து யோகா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கும்போது நம்ம என்ன மாதிரியான விஷயங்களையும் கடைப்பிடிக்கணுங்கிறதையும் நான் சின்ன டிப்பாக நான் கொடுக்கலான் இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ ரெகுலர் ப்ராக்டிஸில் யோகா பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ நம்ம ஆசனாஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம குழந்தைங்களுக்கு டீச் பண்ணும்போது குழந்தைங்களோட ஃபோக்கஸிங் லெவல் ஜாஸ்தி ஆகுது. அட் த சேம் டைம் அவங்களோட மெமரி பவர் அண்ட் கான்சென்ட்ரேஷன் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகுறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஸ்கூல்ல குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அதை கன்சிஸ்டன்சியா ரெகுலர் ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது அவங்களோட டிஃப்ரென்ஸை நம்ம நல்லாவே பார்க்க முடியுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பா நம்ம யோகாவை வந்து கண்டிப்பா குழந்தைங்களுக்கு நம்ம டீச் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ டீச் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஆசனாஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டிங் ஆசனாஸ்ல நம்ம வந்து அதாவது நின்ற நிலை ஆசனங்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆசனங்கள்ல நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான போஸ்டர்ஸ்ல இருந்தே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அது ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விருட்சாசனா கொடுக்கலாம். அது வந்து ட்ரீ போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ட்ரீ போஸ் விருட்சாசனா கொடுக்கும்போது குழந்தைங்களோட ஃபோக்கஸிங் லெவல் வந்து ரொம்பவே கிளியரா இருக்கும். ஏன்னா அவங்களோட மைண்ட் கொஞ்சம் அங்கங்க மாறினா கூட அவங்களால அந்த போஸ்டர்ல ஸ்டேபிளா நிக்க முடியாது. ஸோ அப்போ அந்த போஸ்டர்ல அவங்க ஸ்டேபிளா நிக்கணும்னா கண்டிப்பா ஃபோக்கஸிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆட்டோமேட்டிக்காவே அந்த குழந்தைங்க அந்த போஸ்டர்ல நிக்கும்போது அவங்களோட ஃபோக்கஸை வந்து ஒருநிலைப்படுத்துவாங்க. 1 பாயிண்ட் கான்சென்ட்ரேஷனுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதை ரெகுலரா பண்ணும்போது அவங்களோட ஃபோக்கஸிங் லெவல் ஜாஸ்தியாகும். தென் கான்சென்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மூலியமாகவும் நம்ம குழந்தைங்களுக்கு அவங்களோட ஃபோக்கஸிங் லெவலை நம்ம இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் இந்த ஆசனாஸ் கொடுத்து. தென் ஆசனாஸ் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டா இல்ல, நிறைய பிராணாயாமாஸ் இருக்கு, முத்ராஸ் இருக்கு. ஸோ பிராணாயாமா வகையில நம்ம பார்க்கும்பொழுது பிராமரி பிராணாயாமா குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அது வந்து பிராமரி பிராணாயாமாங்கிறது டீப் பிரீத்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, இன்க்ரீஸ் பிளட் ஃப்ளோ அண்ட் ஆக்சிஜன் டு த பிரைன். ஸோ இது வந்து அவங்களோட பிளட் ஃப்ளோவை வந்து ஜாஸ்தி பண்ணும். ஸோ அவங்க சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு ரொம்பவே அது ஹெல்ப் பண்ணும். அட் த சேம் டைம் அவங்கள வந்து இன்னும் ஜாஸ்தி பூஸ்டப் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் முத்ராஸ் அப்படிங்கிறது தெரியும், கை விரல்கள் வச்சு நம்ம பண்றது. ஸோ முத்திரைகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான முத்திரைகள் ஒரு 3 முத்திரைகள் நான் இங்க சொல்லலான் இருக்கேன். ஸோ முத்திரைகளும் நிறைய இருக்கு பசங்களோட கான்சென்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு. பட் மெயினான ஒரு 3 முத்ராஸ். அதுல ஃபர்ஸ்ட் முத்ரா வந்து ஹாகினை முத்ரைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹாகினை முத்ரை எப்படி பண்ணும் அப்படின்னா, நம்மளோட இந்த 10 ஃபிங்கர்ஸோட டிப்பை வந்து லைட்டா இந்த மாதிரி டச் பண்ணிட்டு நம்மளோட அப்டமனுக்கு நேரா வச்சுக்கணும். வச்சுட்டு கண்ணை மூடி ஒவ்வொரு முத்ராஸும் பண்ணும்போது கண் மூடிய நிலைகள்ல இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ கண்ணை மூடிட்டு நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணணும். ஸோ வித் மெடிடேஷனோட பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் மோர் பவர்ஃபுல், அவங்களோட ஃபோக்கஸிங் லெவல் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும் பொழுது அவங்கள அறியாமையே அவங்க வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு காம்னஸ் அவங்களுக்குள்ள உருவாகும். ஸோ அந்த காம்னஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ணும். ஸோ குழந்தைங்களுக்கு பெருசா என்ன ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு நம்ம யோசிப்போம். பட் குழந்தைங்களுக்கு ஸ்டடீஸ்ல நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஏன்னா அவங்கள வந்து படிங்கன்னு சொல்லி புஷ் பண்ணும்போது அது அவங்க ஆட்டோமேட்டிக்காவே அதை வந்து ஸ்ட்ரெஸ்ஸா எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் வந்து நிறைய டிசீஸ் அவங்களுக்குள்ள கொடுக்க ஆரம்பிக்குது. லைக் ரொம்ப கோவப்படுவாங்க. பெண் குழந்தைங்களா இருந்தா அவங்களுக்கு இந்த வயசுல ஹேர் லாஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. அசிடிட்டி ப்ராப்ளம் கூட அதனால வருதுன்னு நிறைய சொல்றாங்க. ஸோ இந்த முத்திரைகள் அலாங் வித் மெடிடேஷன் போகும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல காம்னஸ் உருவாகுது. ஸோ அந்த காம்னஸே வந்து அவங்களோட ஃபோக்கஸிங் லெவலை ஜாஸ்தி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்த முத்ரா வந்து ஞான முத்ரான்னு சொல்லுவாங்க. ஞான முத்ரா ஆர் சின் முத்ரா.
சின்முத்ராங்கிறது நார்மலா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுதான் சின்முத்ராவோட போஸ்டர்ஸ். ஸோ இது வந்து நம்ம எந்த டைம்ல வேணாலும் நம்ம பண்ணலாம். பட் முத்ராக்குன்னு பெஸ்ட் டைம்னா நம்ம மார்னிங் டைம்ல பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. முத்ராஸ் பிளஸ் மெடிடேஷனோட சேர்த்து பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல, பெரியவங்களுமே இதை நம்ம பண்ணலாம். ஸோ இதை பண்ணும் பொழுது சின்முத்ராவும் அதே சேம் தான். அவங்களோட ஃபோக்கஸிங் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், அவங்களோட கான்சென்ட்ரேஷன் அதிகப்படுத்தும், அவங்களோட மெமரி பவரை வந்து ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். அண்ட் தியான முத்ரா. ஸோ தியான முத்ராவும் சேம் தான். தியான முத்ரா எப்படின்னா அவங்களோட லெஃப்ட் ஹேண்ட் கீழே ரைட் ஹேண்ட் மேல வச்சுக்கணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் கீழே வச்சு ரைட் ஹேண்ட் மேல வச்சு அவங்களோட ரெண்டு தம்பையும் இப்படி ஜாயின் பண்ணி இப்படி நேரா வச்சு பண்ணுவாங்க. ஸோ இந்த தியான முத்ராவும் அவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட மைண்ட் பவர் அண்ட் மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் நம்ம முத்ரா ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். ஸோ இப்போ நார்மலா நம்ம குழந்தைங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதை கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்றதுக்கு நாம தான் அவங்களுக்கு வந்து கைட் பண்ணணும். நிறைய நம்ம அவங்களுக்கு டீச் பண்ணணும். இதோட பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு எடுத்து சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த ரெகுலர் ப்ராக்டிஸ்க்கு கொண்டுட்டு வர்றதுக்கு தான் நம்ம வந்து பசங்களை தயார் பண்ணணும். அதே மாதிரி இது மெயினா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் குறைச்சிருக்கு. நானும் ஒரு யோகா ஸ்டாஃப் தான். ஸோ ஸ்கூல்ல எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ நிறைய குழந்தைங்களோட டிஃபரன்ஸ் என்ன மாதிரி நான் பாக்குறேன் அப்படின்னா, டிசிப்ளினா மாற ஆரம்பிக்கிறாங்க. லைக் வந்து அதிகமா சத்தம் போடாம ஏதாவது ஒரு இந்த மாதிரியான ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது அவங்க அதுக்குள்ளேயே போயிடுறாங்க. இப்ப தியானம் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு வரைக்கும் நம்ம தியானத்திலேயே தியானம் பிளஸ் முத்ராஸ் பிராணயாமாஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அவங்களுக்கு கொடுக்கணும். சேம் ஒரே இதுல லாங் டேர்ம் இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி இல்லாம ஆசனாஸ் கொஞ்சம் நேரம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆசனாஸ் கொடுத்துட்டு, ஏன்னா கொஞ்சம் ஃபன் ஆக்டிவிட்டியோட சேர்த்த மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவங்க இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவா அது அவங்களுக்கு வந்து அது அட்ராக்டிவா தெரியும். லைக் நம்ம இப்ப என்ன அடுத்தடுத்து என்ன நாங்க இப்ப என்ன இன்க்ளூட் பண்ணிருக்கோம் அப்படின்னா சிட்டப்ஸ் எல்லாம் நம்ம வந்து பிரைன் யோகான்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் கூட நாங்க கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அதெல்லாமே பண்ணுவாங்க பசங்க. அதுவும் அதுவும் அவங்களோட மெமரி பவரை வந்து இன்னும் ஜாஸ்தி பண்ணும். மெயினா இப்ப வந்து தியானம் அப்படின்னு எடுத்து மெடிடேஷன்னு போகும்போது குழந்தைங்களோட மைண்ட் செட் ஒரு சில குழந்தைங்களுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப லேசியா தூக்கம் வந்துரும், இதெல்லாம் பெரியவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஸோ அதை மாத்துறதுக்கு குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் மூலியமா நம்ம இதை வந்து நம்ம இது எல்லாமே கொடுக்கலாம். ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது மெயினா அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸ கம்மியாகுது. அது அவங்களவே யோகா கிளாஸ் அப்படின்னா ரொம்ப ஜாலியா இப்பெல்லாம் வருவாங்க. ஆஹ் இப்ப வந்து எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே கிளாஸஸ் எல்லாம் போடுறாங்க. ஸோ அந்த குழந்தைங்கலாம் வந்து யோகா கிளாஸ் அப்படின்னாலே தே ஆர் என்ஜாயிங் லாட். ஸோ ஓகே, நல்லா இருக்கும், நம்ம நிறைய நம்ம வந்து மேம் சொல்லி கொடுப்பாங்க, ஏதாவது கத்துக்கலாம் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டோட குழந்தைங்க வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால ஸ்கூல் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாம இப்ப 10th and 12th இவங்களுக்குலாம் அவங்களோட மைண்ட் பவர் அவங்களோட மெமரி பவர் கான்சென்ட்ரேஷன் அதிகப்படுத்தணும். பிளஸ் வந்து அந்த 11th 12ங்கும் போது அந்த ஏஜுக்கான நிறைய திங்கிங்லாம் அவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் அடிக்கடி போயிட்டு நம்ம வந்து இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் எடுத்து சொல்றோம். ஸோ அதெல்லாமே இந்த குழந்தைங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மெயினா முத்ராஸ். ஏன்னா முத்ராஸ்ங்கிறது ரொம்ப ஈஸியா அந்த குழந்தைங்களுக்கு தெரியும். ஒரு சில பேர் வந்து அந்த யோகா வந்து ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் மைண்ட்ல செட் பண்ணிக்கிறாங்க. ஸோ பண்ணா உடம்பெல்லாம் வலிக்கும், ஃப்ரண்ட்ல ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணும்போது நமக்கு முதுகு பிடிச்சிக்கும், இடுப்பு பிடிச்சிக்கும். சில குழந்தைங்களுக்கு அந்த மைண்ட் செட் இருக்கு. ஸோ நம்ம அதுவும் டீச் பண்ணலாம். பிளஸ் அட் த சேம் டைம் அது பண்ண முடியாத குழந்தைங்களுக்கு நம்ம வந்து முத்ரா சொல்லி கொடுக்கலாம், மெடிடேஷன் சொல்லி கொடுக்கலாம். ஸோ இது எல்லாமே பண்ணாங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் நல்லாவே கம்மியாகும், அவங்களோட மெமரி பவர் ஜாஸ்தியாகும், அவங்களோட கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தியாகும். ஸோ இதெல்லாம் எதுக்காக நம்ம பண்றோம் அப்படின்னா அவங்களோட அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கணும். அந்த ஒரு ரீசன், மெயின் ரீசன். பிளஸ் டிசிப்ளினா ஆவாங்க கண்டிப்பா. வந்து நான் இது வந்து கண்கூடவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்திருக்கேன். ரொம்ப டிசிப்ளினா மாற ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து மார்னிங் எழுந்த உடனே யோகா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். டே பை டே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஸோ சொல்லிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா சின்ன சின்ன விஷயங்களா நம்ம ரொம்ப யோகா பண்ணுங்கன்னா அவங்களையும் அது ஒரு ஸ்ட்ரெஸ்க்குள்ள தள்ளிடக்கூடாது. குழந்தைங்கள ரொம்ப ஃபன் ஆக்டிவிட்டியா ஜாலியா சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அது அவங்க கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி காம்படிஷன் மோட்டிவ்ல நம்ம குழந்தைங்கள கொண்டு போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் யோகானா என்னன்னு சின்ன சின்ன விஷயங்களை செய்ய வச்சு அதுல அவங்களுக்கு ஒரு சின்ன புரிதலை நம்ம கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்குள்ள நம்ம போனோம் அப்படின்னா பசங்க டெஃபினட்டா இதுல நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிப்பாங்க.
அதே மாதிரி ஆசனங்களையும் சரி, பிராணாயாமாவும் சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பிரீதிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். பிளஸ் வந்து அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஆசனங்கள்ல ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்த உடனே ரொம்ப அட்வான்ஸ் லெவல் ஆசனாஸ் அந்த மாதிரியும் போகாம குட்டி குட்டி ஆசனங்களை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப சிட்டிங் போஸ்டர்னு எடுத்துட்டோம்னா பத்மாசனா கொடுக்கலாம். தென் வந்துட்டு டவுன் டவுன் ஃபாசிங், அதாவது அதோமுக ஸ்வானாசனான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான சின்ன சின்ன ஆசனங்களை நம்ம கொடுக்கலாம். முத்ராஸ் கொடுக்கலாம். மெடிடேஷன் வந்து நிறைய டைப் ஆஃப் மெடிடேஷன் இருக்கு. ஸோ குழந்தைங்களுக்குன்னு மெடிடேஷன் கொடுக்கும்போது நாங்க என்ன ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கண்ணை மூடி நேரா நிமிர்ந்து உட்கார சொல்லிட்டு அவங்கள 1ல இருந்து 100 வரைக்கும் கவுண்டிங் மெத்தட் கொடுப்போம். ரிவர்ஸ் கவுண்டிங் கொடுப்போம். அப்படி இல்லைன்னா அவங்க கண்ண மூடிட்டு அவங்களோட பிரீத்ல கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லுவோம். ஸோ அந்த பிரீத்ல கான்சென்ட்ரேட் பண்றது சில குழந்தைங்களுக்கு தெரியாது. மேம் அது எப்படி மேம் மூச்சு இழுக்கும்போது ஞாபகம் வச்சுக்கணுமா? விடும்போது ஞாபகம் வச்சுக்கணுமான்னு சில டவுட்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கவுண்டிங் மெத்தடே அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி ஓம் சாண்டிங் குடுப்போம். ஓம் சாண்டிங் அத சொல்லும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு காம்னஸா கொண்டு வருவாங்க. அதே மாரி அந்த மெடிடேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் குழந்தைங்கள பார்க்கும்போது அவங்களே சொல்லுவாங்க, "மேம் நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு, எனர்ஜெட்டிக்கா இருக்கு. ரொம்ப காமா இருக்க மாரி ஒரு ஃபீல் இருக்கு." அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பா யோகா வந்து நெறைய ஹெல்ப் பண்ணும் ஸ்டூடண்ட்ஸ்க்கு. அவங்களோட ஹெல்த் வைஸும் சரி, அவங்களோட மைண்ட் வைஸும் சரி நெறைய ஹெல்ப் பண்ணும். ஸோ நெறைய நம்ம டீச் பண்ணலாம். அவங்க நெறைய கத்துப்பாங்க. ஸோ நம்ம கத்துக்கிறதுக்கு நம்ம அவங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணி நெறைய சொல்லிக் குடுக்கலாம். குழந்தைங்க கண்டிப்பா நீங்க வந்து நெறைய ஆசனாஸ் எல்லாம் நெறைய வகையில இப்ப உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கு. எல்லா ஸ்கூல்ஸ்லயுமே இப்ப டீச்சர்ஸ், மாஸ்டர்ஸ் போட்டு சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க கண்டிப்பா கத்துக்கணும். நெறைய நீங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்கள இன்க்ளூட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களோட லைஃப் ஸ்டைலும் நல்ல ஒரு டிசிப்ளினான லைஃப் ஸ்டைலா மாற ஆரம்பிக்கும். நீங்க ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ் ஆகுறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். அட் த சேம் டைம் உங்களோட மைண்ட் பவர் அதிகமாகும். ஃபோக்கஸ் லெவல் அதிகமாகும். அகாடமிக்கா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பா ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் இல்ல, எல்லாருமே நம்ம யோகா பிராக்டிஸ் கண்டிப்பா பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க் யூ சோ மச். இட்ஸ் a wonderful evening. Thank you.